வட இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலையும் மழையினுடைய சீற்றம் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது முக்கியமா பல்வேறு மாநிலங்கள் சாலைகளும் சரி வீடுகளும் சரி அடித்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகளாகத்தான் இந்த வட இந்தியா மாறி போயிருக்கு. அந்த அளவிற்கு மழையினுடைய தாக்கம் அங்கு கோர தாண்டவம் ஆடி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் நிலச்சரிவு, இன்னொரு பக்கம் வெள்ளப்பெருக்குன்னு அடுத்தடுத்து வட மாநிலங்கள்ல ஒவ்வொரு பகுதியா பாதிக்கப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. இப்ப வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் நேயர்களே. அதாவது ஜம்மு காஷ்மீர், குருகிராம், உத்தரப்பிரதேசம், சண்டிகர் இந்த மாதிரியான பல இடங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாமே மூடிட்டாங்க. திங்கட்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரமா பார்க்கும் பொழுது தலைநகர்ல கிட்டத்தட்ட கனமழையால 20 கிலோமீட்டர் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. குருகிராம்ல இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், அலுவலகங்கள் எல்லாமே அந்த நாள் வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் வீட்டில இருந்தே வேலை செய்யுங்க, அத்தியாவசிய தேவைகளை தவிர வேற எந்த தேவைகளுக்காகவும் வெளியே வராதீங்கன்ற அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கு. குருகிராம்ல நம்ம பார்க்கக்கூடிய காட்சி என்னவாக இருக்குதுன்னா, அங்க பல்வேறு இடங்கள்ல மழை நீர் சூழ்ந்திருக்கிறதுனாலையும் சாலைகள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறதுனாலையும் நிறைய இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. மக்கள் அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழலை காட்சி அளிக்குது குர்கான் மாவட்டத்துடைய ஆணையர் அஜய்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடர்ந்து நாங்கள் மீட்பு பணிகளையும் முயற்சிகளையும் ஈடுபட்டுட்டு வரோம். பொதுமக்கள் உங்களுடைய தேவையை தாண்டி வேற எதுக்குமே வெளியே வராதிங்க. அத்தியாவசிய தேவைகள் என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே இமிடியேட்டா நீங்க எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்த மாவட்டத்துக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இப்ப குர்கான் மாவட்டத்துல அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து நிலவரம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு அங்க போக்குவரத்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படிங்கிறத காட்சிகள் வாயிலா பார்க்கலாம். குருகிராம்ல நம்ம பார்த்தோம், பல இடங்கள்ல சாலைகள்ல தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள். இங்க குருகிராம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அடுத்தபடியா பஞ்சாப்ல, ஹரியானா உள்ளிட்ட பல இடங்கள்ல கனமழையினால அணைகள் எல்லாமே நிரம்பி இருக்கு. இதனால அணைகள்ல இருந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களால வெள்ளம் சூழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆகஸ்ட் மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட 253.7 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகி இருக்கு. இப்ப செப்டம்பர் ஆரம்பிச்சதுமே இப்ப இன்னமும் மழை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. இப்ப வானிலை நிலவரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னமும் இந்த மழை 5 நாட்கள் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதாவது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட 74% அதிகம் அப்படின்னும் 25 ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு அதிகமான மழை பதிவாகி இருக்கிறதும் வானிலை நிலவரம் சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் முதல்வர் பகவந்த் மான் பல்வேறு நடவடிக்கைகள்ல அங்க ஈடுபட்டு வரதாவும் தகவல்களை கூறியிருக்காரு. ஒரு பக்கம் பல்வேறு இடங்கள்ல மக்கள் கிட்டத்தட்ட போட் மூலமா, அதாவது படகுகள் மூலமா மீட்கப்பட்டு இருக்காங்க. 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் படகுகள் மூலமா மீட்கப்பட்டிருக்கிறதாகவும், அவங்க பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டு வரதாகவும் சொல்லப்படுது. ராணுவ தரப்புல இருந்தும் அங்கு வெள்ளத்துல சிக்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணிகள்ல இறங்கி இருக்காங்க. இது சண்டி மந்திரத்திலேயே இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, பல்வேறு இடங்களையும் ராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டு அங்கு சிக்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்டு அதற்கு அடுத்தபடியா அவங்களுக்கான தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வராங்க. இதற்கிடையில பாகிஸ்தானுக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லையான வேலி பஞ்சாப்ல மட்டுமில்ல, ஜம்முவிலையும் பல இடங்கள்ல சேதமடைஞ்சிருக்கிறதாகவும், தொடர்ந்து நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் அங்கு நடைபெற்று வரதாகவும் சொல்லப்படுது. தொடர்ந்து விமான நடவடிக்கைகள் குறித்தான தகவல்களும் பரிமாறிட்டு தான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தரப்புல சொல்றாங்க. அதாவது 1949க்கு அப்புறமா ஆகஸ்ட் மாதத்துல ஹிமாச்சல் பிரதேச பகுதிகளில் பெஞ்ச அதிக அளவு மழை இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப வானிலை நிலவரம் என்ன சொல்றாங்கன்னா, இது செப்டம்பர்லயும் இந்த மழை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 431.3 மில்லிமீட்டர் மழை பொழிவு வரைக்கும் இப்ப வரைக்கும் பதிவு செஞ்சிருக்கிறதாகவும், இது 1901க்கு அப்புறமா 9ஆவதா பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச மழை பொழிவு
கிட்டத்தட்ட 76 ஆண்டு வருடங்கள்ல இல்லாத ஒரு மழை பொழிவா இந்த வருடம் வந்து ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் பல்வேறு இடங்கள்ல பதிவாகி இருக்கிறதா வானிலை நிலவரம் தகவலை வெளியிட்டிருக்காங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா மீட்கப்படுறாங்க, அவங்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படுதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும் பட்சத்துல அங்க மக்களை பத்திரமா மீட்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் அதிகாரிகள் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை இப்ப நம்ம பார்க்கலாம். इधर आ जा। ஒட்டுமொத்தமா வீடுகள் மூழ்கி இருக்கு, சாலைகள் மூழ்கி இருக்கு. எந்த வழியிலுமே போகக்கூடியாத ஒரு நிலைமை தான் இப்ப பஞ்சாப், ஹரியானா மாவட்டத்திலையும் மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய தகவலா இருக்கு. இது இந்த பக்கம் இப்படி இருக்குன்னா, அடுத்தபடியா ஜம்மு காஷ்மீர்ல கடந்த 15 நாட்களா மழை மற்றும் வெள்ளம் காரணமா கிட்டத்தட்ட பலர் உயிரிழந்திருக்கிறதாகவும், ஸ்ரீநகர் நெடுஞ்சாலைகள்ல தொடர்ந்து 8 நாட்களா மூடப்பட்டிருக்கு. இதுக்கிடையில ரஜோரி அப்புறம் சம்பா மாவட்டங்கள்ல திங்கட்கிழமையிலிருந்து ஒரு இடைவிடாத மழை பெஞ்சதுனால பல்வேறு குடும்பங்கள் தவிப்புக்கு இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 வீடுகள் வரைக்கும் சேதமடைஞ்சிருக்கிறதா தகவல்களும் வெளியாக இருக்கு. இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீர்ல பெஞ்ச கனமழைனால செனாப் நதியிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அங்க குறுக்க கட்டப்பட்ட சலால் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டதுனால செனாப் நதியில அபாய குறியீட்டை தாண்டி அங்க தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். எல்லா மதகுகள் வழியாகவும் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் ஒரு பக்கம் விடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஜம்மு மக்களும் தொடர்ந்து பாதிப்புகளை சந்திச்சுட்டு வராங்க. தற்பொழுது இந்த செனாப் நதியினுடைய காட்சிகளை பார்க்கலாம். செனாப் நதியினோட காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஜம்மு காஷ்மீர்ல இதோட மழையினுடைய தாக்கம் நின்றுடுமா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமா இல்லை. நம்ம வரைபடத்து மூலமா பார்க்கும் பொழுது என்னன்னா, இன்னைக்கு தான் அங்க இன்னும் அதிகமான மழை, இன்று இரவுலேருந்து இன்னும் அதிகமான மழை பொழிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது பிலார்பூர் உள்ளிட்ட இடங்கள், சம்பா உள்ளிட்ட இடங்கள், நூர்பூர், பத்தான்கோட் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இன்னைக்கு ரெட் ஜோன்ல காட்டுது வரைபடங்கள். அந்த அளவிற்கு இன்னைக்கு ராத்திரி இன்னும் மழை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இன்னும் சேதங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும். அதனால மக்கள் மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்வதற்கான நேரமாக இது பார்க்கப்படுது. ஏன்னா ஜம்முவை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுக்கமே ஒரு ரெட் ஜோன்ல காட்டுறதுனால இன்னையிலிருந்து நாளைக்கு வரைக்கும் இந்த மழையினுடைய தாக்கம் இன்னும் தீவிரமாகும் அப்படிங்கறதா நம்மளால கணிக்க முடியுது. அடுத்து இப்ப ஜம்மு காஷ்மீர் நிலவரத்தை பார்த்தோம். உத்தரகாண்ட்ல உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அங்க தொடர்ந்து மேக வெடிப்புகள்னாலையும் நிலச்சரிவுனாலையும் மக்கள் தொடர்ச்சியா பாதிப்புக்கு ஆளாகிட்டு வராங்க. ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே தொடர்ச்சியா மேக வெடிப்பு கண்ட மலை அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இடங்களை தான் சொல்லணும். 69 பேர் வரைக்கும் காணாம போயிருக்காங்க. நிலச்சரிவு, திடீர் வெள்ளம், இந்த மாதிரியான பல்வேறு பேரழிவுகள் அங்கு ஏற்பட்டு இருக்கு. மக்களும் சரி, விலங்குகளும் சரி, பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிட்டு வரக்கூடிய ஒரு காட்சிகளா அந்த உத்தரகாண்ட் மாவட்டமும் மாநிலமும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. மாதாந்திர சராசரி மழை பொழிவு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 167.9 மில்லிமீட்டர்ல இருந்து 109% அதிகமா இருக்கும் அப்படின்னு பதிவாகி இருக்கு. உத்தரப்பிரதேசத்தினுடைய உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம்.